பிரியமானவர்களே, யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26, 27 வாசிக்கிறேன், கவனிப்போம். அப்போது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனை நோக்கி, தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருந்து மொழிந்த 7 வார்த்தைகள்ல ஒன்று இது. 7 வாக்கியங்களை உரைச்சார்ல, அதுல தன்னுடைய தாயையும் சீஷனையும் பார்த்து இந்த வார்த்தைகளை உரைக்கிறார் என்பதை பார்க்கணும். இயேசுவின் தாய் அங்கே நிராதரவா நின்று கொண்டு இருக்காங்க. ஆகவே அந்த தாயை சீஷன் கையில் ஒப்படைக்கிறார். அந்த சீஷன்கிட்ட சொல்றார், இனி முதல் கொண்டு இவங்க தான் உன்னுடைய அம்மாவா அவங்களை ஏற்றுக்கொள்ள அப்படின்னு. அவன் ஏற்றுக்கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. இதுல இருந்து சில முக்கியமான காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ஒண்ணு என்னன்னா, அவருடைய தாய் ஆகிய மரியாதைக்கு இருந்த அந்த மன வலிமை. இந்த மன வலிமை நம்ம எல்லாருக்கும் தேவை. பாருங்க, மகன் அங்க துடித்து சிலுவையில் தொங்கி கொண்டு இருக்கிறார். அந்த கோர காட்சி, எல்லாரும் கிட்ட வர முடியல. தூரத்துல இருந்து சில ஸ்திரீகள் பார்த்து கொண்டு வந்தாங்கன்னு வேதம் சொல்லுது. ஆனா தாய் தூரத்துல இருந்து பார்க்கல, பாருங்க, கிட்ட வந்துட்டாங்க. ஏன்னா மகனை விட்டு பிரிய அவங்களுக்கு மனசு இல்லை. ஆனா அதே நேரத்துல மகனுடைய நிலைமையை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். பாருங்க, உழுத நிலம் போல அவர் இருந்தார். தலையிலிருந்து கால் வரைக்கும் அவர் அந்த கேடு அடைந்திருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவ்வளவு வேதனையான ஒரு காட்சி. ஆனா அதையும் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. பாருங்க, இது எதை காட்டுதுன்னு சொன்னா அவங்களுடைய மன வலிமையை காட்டுகிறது. ஒரு பக்கம் பாசம் இல்லைன்னு சொல்லல, மகனை விட்டு பெரிய மனம் இல்லை. ஆனா இன்னொரு பக்கம் அந்த கோர காட்சி, எல்லாரும் அவரை நிந்திக்கிறாங்க. வரவெல்லாம் அவரை கிண்டல் பண்றோம். மற்றவர்களை ரட்சித்த உன்னை நீயே ரட்சித்து கொள்ள, நீ தேவனுடைய குமாரன்னா சிலுவையிலிருந்து இறங்கி வாயேன். பாருங்க, சில நேரத்தில் மற்ற வேதனைகளை காட்டிலும் இந்த வேதனைகள் தான் ரொம்ப பெருசா இருக்கு. மக்களுடைய சொற்கள் ஈட்டியை போல உள்ளத்தை குத்துது இல்லையா? இந்த அம்மா எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு அங்கே சிலுவின் அடிவாரத்தில் இருந்தார்கள் என்று பார்க்கணும். அந்த மன வலிமை, இந்த மன வலிமை நம்ம எல்லாருக்கும் அவசியம். பாருங்க, ஏன்னா நம்ம எல்லாருமே வாழ்க்கையில பல பிரச்சனைகள், போராட்டங்களோட கடந்து போகிறோம். அதை எப்படி கடந்து போவது? ஒரு மன வலிமை வேணும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி நமக்கு வேணும். பாருங்க, அதெல்லாம் தாண்டி செல்ல, அதெல்லாம் ஜெயிக்க. 2வது முக்கியமான காரியம் நம்ம என்ன அங்க பார்க்கிறோம்னு சொன்னா, இயேசுவானவர் ஒரு மிக முக்கியமான வேலையை செய்வதற்காக தான் இந்த உலகத்திலே வந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அது என்ன? மீட்பின் கிரியை. அந்த மீட்பின் கிரியை சிலுவையில நடந்து கொண்டிருக்குது. பாருங்க, அவ்வளோ முக்கியமான வேலையை செய்து கொண்டிருக்கிற நேரத்துல கூட தம்முடைய தாயாரை அவர் மறக்கவில்லை. அவர் பார்க்கிறார், அங்க யாருமே இல்லை, கூட பிறந்தவங்க ஒருத்தம் கூட இல்லை. பாருங்க, அந்த சூழ்நிலையில யோவான் கையில தாயை ஒப்படைத்தார். இது நமக்கு காண்பிக்கிற, அல்லது இது நமக்கு சொல்லுகிற இன்னொரு மிகப்பெரிய ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, வாழ்க்கையில எவ்வளவுதான் முக்கியமான வேலையை நம்ம செய்து கொண்டிருந்தாலும், இயேசு மீட்பின் கிரியை செய்து கொண்டிருந்தார். அதை மறந்துடாதீங்க. சிலுவையில் அதான் நடந்து கொண்டிருக்கு. அதன் மத்தியில தாயார் மேல அவ்வளவு அன்பு, கரிசனை, பாசம் அவருக்கு இருந்து அதை வெளிப்படுத்தி ஒரு மூத்த மகனாக அவருக்கு இருந்த அந்த கடமையை, பொறுப்பை அவரால் நிறைவேற்ற முடியும்னு சொன்னா, அதன் மூலமா அவர் நமக்கு சொல்லுகிற செய்தி என்ன? உங்களாலேயும் முடியும். உலகத்திலேயே த பிஸியஸ்ட் பர்சனா நம்ம இருக்கலாம், ஆனா நம்முடைய குடும்பத்தை கவனிக்காம விட்டுறக்கூடாது. பாருங்க, நம்முடைய தாயை, நம்முடைய தகப்பனை, நம்முடைய மனைவியை, நம்முடைய பிள்ளைகளை, நம்மை சூழ்ந்து இருக்கிற அந்த குடும்பத்தை மறந்துடக்கூடாது. பாருங்க, நம்முடைய பொறுப்புகளை தட்டி கழிக்க கூடாது. சிலுவையிலிருந்து ஆண்டவர் சொல்ற அந்த வார்த்தையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற காரியம் அதுதான். எவ்வளவு முக்கியமான வேலையா இருந்தாலும் சரி, ஃபேமிலி கம்ஸ் ஃபர்ஸ்ட். இயேசு அதை நமக்கு அங்க காண்பிக்கிறார். மீட்பின் கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். அவன் மத்தியில தாயாரை நல்லா கவனிச்சுக்கிறார். பொறுப்பு அவங்க கையில ஒப்படைக்கிறார். பாருங்க, அருமையானவர்களே, இந்த பாடம் நம்ம எல்லாருக்கும் வேணும். ஏன்னா இன்றைய உலகத்துல பாருங்க, பெற்ற தாய் தகப்பனை கவனிக்க ஆள் கிடையாது, பிள்ளைங்க கவனிக்கிறது கிடையாது. எவ்வளவு வாசிக்கிறோம் இல்லையா? நடுத்தெருவில் விட்டுட்டு போயிடுறாங்க, அனாதை விடுதலை கொண்டு போய் போட்டு போயிடுறாங்க. கவனிக்க ஆள் யாரும் இல்லை. பாருங்க, ஆனால் இயேசுவை கவனித்து பாருங்க. சிலுவையில தொங்கி கொண்டு இருக்கும் போது, மீட்பின் கிரியை நிறைவேற்றி கொண்டு இருக்கும் போது, தாயார கண்ணும் கருத்துமாய் கரிசனையோடு கூட பொறுப்பை தட்டி கழிக்காம, நானே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்துட்டு இங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கேன், இந்த நேரத்துல நீங்க வேறையா அப்படின்னு கேட்கல. பாருங்க, அந்த நேரத்திலும் கூட உங்களை நான் பத்திரமா சீஷன் கையில ஒப்படைக்கிறேன்னு ஒப்படைத்தார். நம்ம எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு பாடம் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது.
இதை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். பாருங்க, வேதத்தில் எதுவுமே சும்மா எழுதப்பட்டில்லை. ஏதோ இயேசுநாதர் அப்படி செஞ்சாருங்க, அவர் எவ்வளோ நல்லவர்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. பாருங்க, நமக்கு ஒரு முன்மாதிரியை காண்பித்து போனார் என்று வேதம் சொல்லுகிறது. தாய் தகப்பன குடும்பத்தை நல்லா கவனிச்சுக்கணும். தலைக்கு மேலே வேலை இருந்தாலும் அதை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த வேலையை கவனிக்கணும். குடும்பத்தை கவனிக்கிற வேலையை நம்ம செய்யணும். பாருங்க, நாம் ஒன்றும் மீட்பின் கிரியை செய்ய போகிறது கிடையாது. மிஞ்சி போனால் கம்பெனிக்கு உழைக்க போகிறோம், அல்லது நம்முடைய கம்பெனி வேலையை பார்க்க போகிறோம். ஆனால் அதை விட கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற குடும்பம் ரொம்ப முக்கியம். அதை கவனிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, மூணாவது ஒரு அற்புதமான காரியம் அங்கே என்ன பார்க்குறோன்னு சொன்னால், யோவான் கையில் ஆண்டவர் தம்முடைய தாயாரை ஒப்படைக்கிற. பாருங்க, எந்த ஒரு மனுஷனுக்கும் தாய் என்பது ரொம்ப ப்ரெஷியஸான ஒருவர் இல்லையா? தாய் என்பவள் ரொம்ப ப்ரெஷியஸான ஒருவர். தாய் யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்படி ரொம்ப ப்ரெஷியஸான தாயை யோவான் என்னும் சீஷன் கிட்ட இயேசு ஒப்படைக்கிறான்னு சொன்னா, அவன் எப்படிப்பட்டவனா இருக்கணும்னு கொஞ்சம் யோசிக்கணும். பாருங்க, அவன் இயேசுவுக்கு பிரியமானவன் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் இயேசுடைய சீஷன், இயேசுவை பின்பற்றி வந்தவன். இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்கிற இன்னொரு பெரிய பாடம் என்னன்னு சொன்னா, இயேசுவானவர் தம்முடைய தாயாரை தம்முடைய சகோதரர்கிட்ட கூட கொடுக்கல. பாருங்க, ஏன்னா அவங்க கிட்ட கொடுத்தா அவங்க எப்படி கவனிச்சுப்பாங்கன்னு இயேசுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஆகவே அவங்ககிட்ட கூட கொடுக்கல. அப்ப யாருக்கிட்ட கொடுக்கிறாரு? தன்னை பின்பற்றி வந்த, தன் மீது அவ்வளோ அன்பு பாசமா இருந்த, இவரும் அவன் மீது அன்பும் பாசமா இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சீஷன் கிட்ட தான் தம்முடைய தாயை ஒப்படைக்கிறார். ஒரு விதத்துல யோவான் இயேசுனுடைய உறவினன் கூட. நம்ம உறவு முறையில் சொன்னோன்னா சித்தி பையன் கூட சொல்லலாம். பாருங்க, அந்த மாதிரி ஒரு உறவு. ஆனா மரியாளுக்கு பிறந்த மற்ற பிள்ளைகளை விட்டுட்டு அப்படி ஆண்டவர் யோவான் கையில் அவங்கள ஒப்படைக்கிறாருன்னு சொன்னா, அவன் எப்படிப்பட்டவன் என்பதை நம்ம கவனிக்கணும். இது ஏன் ரொம்ப முக்கியம்னு சொன்னா, வாழ்க்கையில கர்த்தர் இப்படி ப்ரெஷியஸான பீப்புளை, ப்ரெஷியஸான திங்ஸை யார் கையில் ஒப்படைப்பார்? இந்த சம்பவம் அதை நமக்கு எடுத்து காட்டுகிறது. எல்லாருக்கிட்டையும் ஒப்படைக்க மாட்டாரு. பாருங்க, யார் அவருக்கு பிரியமா இருக்காங்களோ, யார் அவருக்கு க்ளோஸா இருக்கிறாங்களோ, கடைசி வரை யார் அவரை பின்பற்றி வர்றாங்களோ, உயிரை துச்சமாய் மதித்து. சிலுவை அண்டையில ஆண்கள் யாரும் இருந்த மாதிரி தெரியல, இயேசுக்கு நெருக்கமா இருந்தவர்கள். ஆனா யோவான் துணிஞ்சு கூடவே வர்றான். பாருங்க, அதுக்கு சில காரணங்களும் இருக்கு. ஆனாலும் அந்த துணிச்சல் அவனுக்குள்ள இருக்குது. சிலுவை வரைக்கும் இயேசுநாதர் பின்னாடியே வர்றான். பாருங்க, அப்போ உயிருக்கும் துணிந்தன. அவன் என்ன பண்ற போறீங்க நீங்க பாத்துக்கலாம் வர்றான். பாருங்க, அப்படிப்பட்ட ஒருவன் கிட்ட தான் அப்படி தாயாரை ஒப்படைக்கிறார். இது எதை காட்டுக்குதுன்னு சொன்னா, இப்படி ஆண்டவருக்கு நம்ம நெருக்கமா இருக்கும்போது, ஆண்டவருக்காக வைராக்கியமா இருக்கும்போது, ஆண்டவருக்காக எதையும் செய்ய நம்ம துணிந்து இருக்கும்போது தான் ப்ரெஷியஸான காரியங்களை கர்த்தர் நம்ம கையில் ஒப்படைக்கிறார். மரியாள் என்னும் தம்முடைய ப்ரெஷியஸான விலையேற பெற்ற பொக்கிஷத்தை யோவான் கையில் ஒப்பு கொடுத்தார். இப்படி ஆண்டவரை நம்ம நெருக்கமா பின்பற்றி அவர் மீது அளவு கடந்த பாசம் வைக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நிறைய ப்ரெஷியஸான காரியங்களை தர விரும்புவார். இன்னைக்கு நிறைய பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜொலிக்கணும்னு பார்க்குறாங்க, ஆவிக்குரிய வரங்கள் வேணும்னு பார்க்குறாங்க. எல்லாம் நல்லது, இந்த ஆசை இருப்பது நல்லது. ஆனால் வெறும் ஆசை இருந்தால் போதாது. பாருங்க, யோவானை போல இயேசுவோடு கூட நெருக்கமாக இருக்க வேண்டும், இயேசுவுக்கு அன்பாக இருக்க வேண்டும், உயிருக்கும் துணிந்து என்ன ஆனாலும் பரவாயில்ல சிலுவையின் அடிவாரம் வரைக்கும் போனான். பாருங்க, அந்த மாதிரி ஆண்டவருக்கு இருக்கும்போது தான் ஆண்டவர் அவருடைய ப்ரெஷியஸ் திங்கை, ப்ரெஷியஸ் பீப்புளை நம்ம கையில் ஒப்பு கொடுப்பாங்க. நிறைய பேருக்கு என் சபை நிறைய ஆத்மாக்கள் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? அது எந்த தப்பும் கிடையாது. ஆனால் ஒவ்வொரு ஆத்மாவும் ரொம்ப ப்ரெஷியஸ். ஏன்னா இயேசுவானவர் தம்முடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தை அந்த ஆத்மாவுக்காக சிந்திருக்கிறார். அப்போ ஒரு ஆத்மா வெளியேற பெற்றது. பாருங்க, அந்த ஒரு ஆட்டுக்குட்டிக்காக மெய்ப்பன் தேடி அலைந்து போனான். அப்போ ஒவ்வொரு ஆத்மாவும் இயேசுவுக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? அவ்வளோ ப்ரெஷியஸான ஆத்மாவை நம்ம கையில் ஒப்படைக்கிறாருன்னு சொன்னால், ஆண்டவர் நம்மகிட்ட சில தகுதிகளை எதிர்பார்க்குறாரு. ஆத்மாக்கள் அதிகமாக வேணும்னு நினைக்கிறது தப்பே கிடையாது. ஆனால் அதுக்கான தகுதியை நம்ம கூட வளர்த்து கொள்ளும்போது நிச்சயமாக வெளியேறு பெற்ற ஆத்மாக்களை, வெளியேறு பெற்ற காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் தந்தருள்வார். ஏன்னா அதுதான் அவருடைய விருப்பம். நம்முடைய தாயாகிய மரியாளை யோவான் கையில் ஒப்படுத்தது போல ப்ரெஷியஸான பீப்புளை, ப்ரெஷியஸான வரங்களை, ப்ரெஷியஸான காரியங்களை கர்த்தர் உங்கள் கையில் ஒப்படைக்க விரும்புகிறார். நீங்கள் அவரை நேசித்து அவரை பின்பற்றும் போது
அந்த ப்ரெஷியஸ் திங்கை நல்லா கவனிச்சுப்பீங்கன்னு அவருக்கு தெரியும். ஆகவே தான் கொடுக்குறாரு. எல்லார்கிட்டையும் அதை கொடுத்துட மாட்டார். நிறைய பேர் சிலுவையை விட்டு தூரமாக நின்று இருந்தாங்க. அவங்க எல்லாம் கொடுத்தாரா என்ன? இல்லையே. இவன் கிட்டக்க இருந்தான், அருகாமையில் இருந்தான், அவங்க கையில் தான் ஒப்பு கொடுத்தேன். ஆகவே அருமையானவர்களே, நீங்கள் நிறைய ப்ரெஷியஸ் திங்ஸை வாழ்க்கையில் நீங்கள் நாடிக்கொண்டு இருக்கலாம். அதை நாடி போகிறதுக்கு பதிலாக இன்னும் இயேசுகிட்ட எப்படி வருது, இன்னும் எப்படி அன்பு கூறுவது அவரை, அதை நாடி போவோம்னு சொன்னால் நம்முடைய உள்ளத்தை காண்கிற அவர் நம்முடைய உள்ளத்தை கண்டு, நம்முடைய அன்பை கண்டு, என்னானாலும் அவரை பின்பற்றி போவேன் என்ற அந்த எண்ணத்தை கண்டு கர்த்தர் விலையேறப்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்க அவர் விரும்புகிறார். அவர் வல்லவராகவும் இருக்கிறார். ஆமென். இந்த 3 காரியங்களை தான் உங்களுக்கு முன்னாடி வைக்க விரும்பினேன். ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவம். டைம் இருக்கும்போது மறுபடியும் அந்த வசனங்களை எடுத்து வாசித்து பாருங்கள், இந்த வார்த்தைகளை தியானித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கை அது போல மாறட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.